போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜீராயா, என்ன கக்காஷி அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா உடலோ உள்ளமோ நலந்தானா. உங்களுடைய பிளேட் மரத்தை கிழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பாறையையும் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முழு பவரை பயன்படுத்தல. நான் வீசின பிளேட் அந்த பாறையை தாண்டியும் போயிருக்கலாம். இந்த போட சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் நல்லா ஆடுறேன்ல. இவன் என்னுடைய காம்ரேட் ஆயிட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இரு, சரியா? நாம போதும், நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க சோரா? சாதாரணமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவனை முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காரன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவான் இந்த ராட்லி. இப்பவே வந்து எல்லாரையும் செதற விடுறேன். யாரோ காம்ரேடுங்கிற வார்த்தையை தோன்றீங்களே. பாத்து ரொம்ப நன்றி நண்பா. காப்பாத்துற மாதிரி காலவாரி. All my friends are toxic, ambition is so rude and all. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொன்னேன்னா, நருட்டோ எப்படி யோசிச்சு செயல்படுற ஆள் கிடையாது. சோராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆள் தானே. என்ன இவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவன் பிரச்சனை தான் என்ன? இப்ப நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? ரோட் ரோலரா? ரோட் ரோலர் தான். பார்க்க அப்படித்தானே கண்ணா இருக்க. என்ன தலைவரே, மிஷனுக்காக வெளியே போறீங்களா? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் பூனையை தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கியா? சரியா சொன்னீங்க. இது நான் கண்டுபிடிச்ச 7வது பூனை. பூனையை தேடி கண்டுபிடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். ஆரம்பிச்சிருச்சு. மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன நாளைக்கு இதே பண்ணலாமா? எஸ், நாளைக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. இல்ல, நான் அப்படி சொல்ல. நானே வாய் கொடுத்து மாட்டேன். என்ன நடக்குது? நான் ஒண்ணும் ரோட் ரோலர் இல்ல. சென்சை இங்கதான் இருக்கீங்களா? என்ன குருநாய் சென்சைய பார்க்க போறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் எங்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அட என்ன சென்சை, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியும். இங்க பேர் தான் இது எல்லாத்தையும் பண்ணதா? ஆமா, அதேதான். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இதுல பாதிக்கு மேல நான் பண்ணது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத. ரொம்ப பேசுற பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன். எந்த அளவுக்கு கவனம் இல்லாம இருக்கோமோ அந்த அளவுக்கு ஹோல் பெருசாகும். இருக்கிறதுலே ஒண்ணுதான் ரொம்ப பெருசு. என்ன சொன்ன? நீ வீசுறா அந்த ஓட்டையில 3 அணில் கூடி இருக்கும். உன்னோடதுல 5 அணில் போயிடும். உன்னுடைய ஓட்டைக்குள்ள 7 போகும். சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பார்த்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன். அழைக்க மாட்டேன். தலைவரு திமிங்கலம் தான். பாப்போம். அவன் அங்க வருவான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா லீஃப் வில்லேஜ்ல இருந்து டெம்பிள் ஆஃப் ஃபயருக்கு நாங்க 4 பேரும் போறோம்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா அந்த இதுல தப்பா என்ன இருக்கு சொல்லு? அப்படி பேசினா உன் கூட யாரும் நண்பர்களா இருக்க முடியாது. தப்பா நினைக்காதீங்க. நான் என்ன சொல்லியே முடிக்கல. எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே பிடிக்கும். உன்ன மாதிரி கேவலமா இருந்தா கூட. இப்ப நீ என்ன சொன்ன? அந்த குண்டனால ஒண்ணும் பண்ண முடியாது. மறுக்கா நான் அசிங்கப்படுத்துற. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொழுக்கு முழுக்கணும் தான் இஷ்டத்துக்கு கூப்பிடுவியா? என்னங்கிறத காட்டவா?
இதெல்லாம் இவ்வளவு வேகமா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் புது ட்ரைனிங் மெத்தட். அண்ட் இது உருவாக்குனது நான் தான்றதை மறந்துடாதீங்க. இந்த ட்ரைனிங்க்கு என்னோட உதவி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அதையும் மறந்துடாதீங்க கக்காஷி.